இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது உங்களுடைய கேரளா ட்ரெண்டிங் கெஸ்ட் சேனலில் இன்றைக்கி என்ன காருண்யா ப்ளஸ் 544 அதுக்குரிய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இன்றைக்கி 1048 அப்படி சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு உரிய நிர்மல், ஓகேங்களா, நிர்மல் NR 413 அதுக்குரிய சி போர்டு 4D இது மட்டும்தான் பார்க்க போகிறோம். எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்குது, என்ன மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கொஞ்ச நாளாக என்னால் வீடியோ போட முடியல, கோச்சிக்காதீங்க நண்பர்களே. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம கெஸ்ஸிங்குள்ளே வந்துடுவோம். சரி, இது வந்து போன வருஷத்தில் நிர்மல் என்ன மாதிரி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நிர்மல் வந்து போன மாதத்தில் இதில் பார்த்தீங்கன்னா 9699 அப்படிங்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு 8809 அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்துருந்தாங்க. ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நிர்மலில் 4969க்கு 9857 அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி வரப்போகுது. இப்போ 1048 ஓகேங்களா, நம்மளுக்கு 1048 சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 648 அப்படின்னா 174 அப்படி சொல்லிட்டு கணக்கு வருது. சரி நண்பர்களே, இப்போ நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். 1048 அப்படிங்கும்போது நம்மளுக்கு நாளைக்கு எப்படி எடுப்பான், ஏன்னா இது பெண்டிங் நம்பரே ஓரளவுக்கு பார்த்துருக்கேன். அப்படிங்கும்போது இன்றைக்கி 1048 அப்படின்னு அடித்ததுக்கு நாளைக்கு வந்து ஒருவேளை 1க்கு 9ன்னு வச்சு, சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 0க்கு 7, 4க்கு 7, 8க்கு 4, 9774ன்னு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கணக்கு வருது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுலேயே நம்மளுடைய நிர்மல் ரிசல்ட் இந்த இடத்துல இருக்குது. இதையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த இடத்தையும் ஒரு சின்ன உதாரணமாக நான் இந்த இடத்தையும் எடுத்துக்கிறேன். சரி, இதில் பார்த்தீங்கன்னா 8009 அப்படி சொல்லிட்டு வந்துருக்குதுங்களா. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9774 அப்படிங்கிற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா 4க்கு 9, 9க்கு 8, 6க்கு 5, 9க்கு 7 இந்த பேட்டர்லே திருப்பி வைப்பானான்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி ட்ரெயில்ஸ் வந்தது 774 அப்படின்னு நான் நினைக்கிறேன். 774 இன்றைக்கி ட்ரெயில்ஸுக்கு வந்த நம்பர் வந்து நாளைக்கு இதில் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ட்ரெயில்ஸ் வந்த நம்பர் வந்து நாளைக்கு கண்டிப்பாக இறங்கலாம். அதனால் 9774 அப்படிங்கிறது எனக்கு இன்னொரு கணிப்பாக இருக்குது. இது உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்து எடுத்துங்க. அதே மாதிரி இன்னொரு செட்டாக 1048 அப்படிங்கும்போது வேறு இவன் எப்படி அடிப்பான் அப்படிங்கிறத பார்த்தா, எப்படி உட்கார வைக்கிறது நம்பரில் 1048 1076 108098 இருக்குது. இது ஒரு சிமிலியராக தான் வருது இந்த ஒரு கணக்கும். 8098 8க்கு 5, 0க்கு 4, 9க்கு 2, 8க்கு 7. சரி நண்பர்களே, ஓகே. இப்போ 048 அப்படிங்கிறதுக்கு ஒருவேளை காருண்யா ப்ளஸ்லேருந்து எடுப்பானா அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பாக இருந்தாலுமே 048 ஓகே 8க்கு 0 அப்படிங்கும்போது நான் இந்த இடத்த மார்க் பண்ணிக்கிறேன். 048 அப்படிங்கும்போது ட்ரிபிள்ஸில் 11 அப்படிங்கும்போது நான் இதில் இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 8க்கு 0 இருக்குது, இங்கே வந்து 2க்கு 3 இருக்குது. அப்படிங்கும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 ட்ரிபிள் 1 வச்சாலும் வைக்கலாம். ஒருவேளை ட்ரிபிள்ஸ் நிறையா நாள் நான் எதிர்பார்க்குறேன். டியரில் வச்ச ட்ரிபிள்ஸ் மாதிரி நாளைக்கும் ட்ரிபிள்ஸ் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. நான் 2 செட்டு தான் கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க.
இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து சி போர்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இந்த மாதம் ஃபுல் கணக்கில் பார்த்தாலுமே நம்மளுக்கு சொல்லப்போனால் ஒரு 10 நாள் அதில் வந்து 5 ஒரே நிமிஷம் 5 1 4 6 5 9 1 7 5 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 1 4 9 6 0 4 4 4 5 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 0 9 7 1 1 1 நிறைய தடவை இறங்கிருச்சு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா 8 7 9 9 6 5 2. ஓகே, இப்போ எப்படி கணக்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு சி போர்டில் நான் எதிர்பார்க்குறது இந்த பெண்டிங் சார்ட் படி நான் எதிர்பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி போர்டை நான் டார்கெட் பண்ணுறேன். சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா 1 வந்து 9 நாள் ஆகுது, 2 வந்து 2 நாள், அடுத்தது 3 வந்து 37 நாள், 4 1 4 5 0, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் 4 7 8 9 சாரி 8 5 3 அப்படிங்கும்போது எனக்கு இதுலேருந்து அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு 5 எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. எனக்கு 5 ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. 5 அல்லது 4 இதுதான் என் கணக்கில் வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துங்க. ஓகேங்களா? நான் இதுலேருந்து கொடுக்கக்கூடியது என்ன தெரியுமா பார்த்தீங்கன்னா சி போர்டில் நான் வந்து கொடுக்குறது சி போர்டில் 5 அல்லது 4 இதுதான் என் கணக்கில் வருது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 8 வச்சுட்டாங்க. 8க்கு 4க்கு பவர்லேயும் வருது, 5 வருது. அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த பெண்டிங் நம்பர் படி கணக்கு வச்சாலும் எனக்கு 4 அல்லது 5 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தெரியுது. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. இந்த 775 அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்ரையல்ஸுக்கு வந்த நம்பர் நாளைக்கு கண்டிப்பாக வரலாம். அது 774ஆக வரலாம், இல்லை 775ஆக வரலாம். அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கணக்கு வருது. மற்றபடி இவன் 3ன்னு கணக்கு வச்சால், சப்போஸ் ஒரு வேளை இந்த 3க்கு கணக்கு வச்சா அவள் வந்து ஒரு வேளை கணக்கு வச்சால் 1க்கு 2 இன்றைக்கி வந்து 0 48 ரிசல்ட்டு. அப்படிங்கும்போது 0க்கு 3 அடுத்தது பார்த்திங்கன்னா பி போர்டில் வந்து 4க்கு 7, சி போர்டில் வந்து 8க்கு 5, 2 3 7 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு வரலாம். இது உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. 4Dயில் நான் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி சி போர்டில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 5 அல்லது 4 இதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் இருந்தாலும் எடுத்துங்க. நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன், நான் நிறைய போட்டு குழப்பல. ஓகேங்களா? இது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. நான் 3 கொஞ்சம் பெண்டிங்காக தான் இருக்குது. ஆனால் 3 எனக்கு ஏ போர்டில் வைக்கிறதுக்கு ஜாஸ்தியாகவே இருக்குது. இன்றைக்கி 0 வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால எனக்கு ஏ போர்டில் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்கிற மாதிரி தெரியுது நண்பர்களே. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. நான் கொடுத்த 3 செட்டும் உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. சி போர்டில் நான் கன்ஃபார்ம் 5 அல்லது 4 கண்டிப்பாக நாளைக்கு ஆட்டத்தில் இருக்குது. ஓகேங்களா? மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ மந்த்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே அடித்த 0 4 8 6க்கு 0 7க்கு 4 5க்கு 8 அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல 775 சொன்னேன். இதில் முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா 675ஆக வந்திருக்கு. இங்கே 9க்கு 1ன்னு வந்திருக்கு. அப்படிங்கும்போது நாளைக்கு எனக்கு 1 + 1 2ஆக கண்டிப்பாக வரலாம். 2775 இதுவும் ஒரு செட்டு எனக்கு கணக்கில் வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. இதுதான் நான் கொடுக்கக்கூடிய கணிப்பு. மற்றபடி நான் ரொம்ப போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக இதை எடுத்துங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் வருது கணக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். 775 எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு தெரியுது. 775 1க்கு 2 கண்டிப்பாக வரலாம். 1க்கு 2 0க்கு 7 4க்கு 7 8க்கு 5 அப்படி இல்லையா இதில் மாறினால் 2774 இல்லை 2775 இதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இன்னொரு நம்பர் கொடுத்தது வந்து அது கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு வச்சுங்க. எனக்கு முக்கியமான வர்றது அப்படின்னு பார்த்தா எனக்கு இதுதான் கணக்கில் வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். எனக்கு நான் இந்த இடத்துல நம்ம என்ன தான் எவ்வளோ தான் போட்டு நம்ம வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி பார்த்தாலுமே எனக்கு இதுதான் கணக்கில் வருது. ஓகேங்களா? இது எப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9க்கு 1 6க்கு 0 7க்கு 4 5க்கு 8 அப்படின்னு கணக்கு வந்திருக்குது. எனக்கு இந்த 675 அப்படியே 6 + 1 அப்படின்னு சொல்லிட்டு 775ஆக வரலாம். 775 1க்கு 2 2775 உங்கள் கணக்கில் இருக்கா பாருங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வின்னிங்கோட சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிங்க. இது ஒன்லி ஃபார் சி போர்ட் அண்ட் 4D மட்டுமே. ஓகேங்களா? உங்கள் கணக்கில் தான் எடுத்துங்க. அனைவரும் வெற்றி பெற நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.